ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங். வாங்க என்னோட கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் தயிர் ஊற்றுறதுக்காக பால் வந்து காய வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து இன்றைக்கி சுரக்காய் கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்குறேங்க. இந்த பருப்பில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காவை தோலெல்லாம் சீவி நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதை நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதை அந்த பருப்பில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் காயெல்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு குக்கரில் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுடலாம். விட்டுட்டா அது வாட்டுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து காய் செய்கிறதுக்காக தாளிச்சிட்டு வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சாதம் வெந்துருச்சு, அதையும் வடித்து வச்சுட்டேன் ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சீக்கிரமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு டக்குன்னு கை கொடுக்குறது என்ன, உப்புமா தானே, அதனால் உப்புமா ஆக்சுவலி ரவா உப்புமா செய்யலான்னு தான் நினச்சேன். அப்புறம் ரேஷன் கடையில் வந்து திங்ஸ் வாங்கும்போது 2 சேமியா பாக்கெட்டு வாங்கியிருந்தது. சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு சேமியா உப்புமா செஞ்சு வச்சுட்டேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த காய் செய்கிறதுக்காக இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் செய்கிறேன். பீன்ஸை வந்து நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி மூடி வச்சிடலாம். அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு, இதுக்கு வந்து நான் காரம் எதுவுமே சேர்க்கலை, பச்சை மிளகாயோ வத்தலோ எதுவுமே போடலை. அதுக்கு பதில் இன்றைக்கி பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன், வீட்டிலே நுணுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா சுட சுட வடித்து வச்சாச்சு. பீன்ஸ் பொரியலும் ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது சாப்பிட. அடுத்து சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் வெந்து சுரக்காய் வெந்து இருந்துச்சு. இது கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு இந்த சுரக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா போதும். இந்த சுரக்காய் கூட்டும் ரெடி ஆகி வந்துடும். இதுவும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் அப்பளம் மட்டும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.